மூர்த்தி இவர் யாருன்னு கேட்டார். நான் சத்யமூர்த்தின்னு சொன்னேன். இல்லை அவங்க பெரியப்பா பையன், இது கரெக்டட் மீ. ஸோ நிறைய பேர் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். இப்போ வந்து வெற்றி எங்கள் வீட்டுக்கு ஒரு 3-4 தடவை வந்திருக்கிறாரு. ஒரு தடவை brought குட்டி வித் ஹிம். குட்டினா சைமன். அப்போ நம்ம பேச்சு நேச்சுரலாக நாங்கள் பெல்ஸ் பற்றி நான் வரும். அவர் சொன்னார், ஜோஷுவா வந்து அவன் பையங்கள்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனான் மணின்னு சொன்னாப்புல. ஸோ அந்தளவுக்கு என்னடா இது எல்லாருமே அப்படி இருக்காங்க, ஜோஷுவா அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஜோஷுவா இஸ் ஆல்சோ லைக் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் வெரி வெரி ஃபாண்ட் ஆஃப் அவர் பெல்ஸ். ஜோஷுவா வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஹெச்டி நான் முடித்தான்னு நினைக்கிறேன். he has been HOD in Madras Christian College in Statistics Department. So we are proud to have you here. Come on Joshua, come here. Good evening. குட் ஈவினிங் சொல்லணும் தான் ஆசை எனக்கு. ஆனால் கொஞ்சம் இருட்டிடுச்சு, பரவாயில்ல, மறுபடியும் குட் ஈவினிங் சொல்கிறேன். குட் ஈவினிங். இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் அவங்க கிளாஸ்க்குள்ளே போகும்போது சின்ன பிள்ளைங்களாம் எழும்பி குட் ஈவினிங் டீச்சர் வைக்க போகிறான்னு அர்த்தம். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கல. ஆனால் பிகாஸ் வி ஆர் நெய்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூ கேன் ஆல்வேஸ் சே குட் ஈவினிங். சத்தமாக சொல்லலாம். எல்லாம் டயர்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே, எனிவே என்னுடைய பெயர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஜாஷ்வா. எல்லாம் கூப்பிடுறது ஜாஷ் பெல்ஸ் கிரவுண்டில். என்னுடைய பிரதரை எல்லாருக்கும் நல்லா தெரியும், சுந்தர், சைரஸ், சைமன், அதான் குட்டி. அப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்திருக்காங்க, ஜோலி. அவங்களையும் நிறைய பேர். என்னை வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்களுடைய குரூப் வந்து ரொம்ப ஸ்மால் குரூப். எடுத்திங்கன்னா நம்முடைய ஹீரோ ரகு, ராதா, அப்புறம் பாரி, வெற்றி. பாரி கொஞ்சம் சீனியர், வெற்றி, நம்பி ஆரூரான், அதான உங்கள் பேர், முழு பேர் நம்பி ஆரூரான். ஸோ இந்த மாதிரி சில பேர் தான், முருகானந்தம். ஸோ எல்லாமே இங்கே இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு மீட் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ரியலி அ கிரேட். I think that it's a God's grace that we are here. Shall we give a clap? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டியூ டு மை ஹெல்த் கண்டிஷன் நான் வர முடியாதுன்னு யோசித்தேன். பட் மணிவண்ணன், முருகானந்தம், இன்னும் நிறைய பேர் கொடுத்த ஒரு உற்சாகம் என்னை வந்து இங்கே நிற்க வச்சு. வெரி ஃபியூ தாட்ஸ். ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. 2-3 தாட்ஸ் மட்டும் நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த கிரிக்கெட் டீமில் எங்களுடைய ஹீரோ வந்து ரகு. ரகு வந்து நிறைய மேட்சஸில் கேப்டனாக இருந்திருக்காரு. அப்போல்லாம் முந்தியெல்லாம் வந்து, இப்போயும் அதான், கேப்டன்ஸ் வந்து டீம்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் அப்படியே நின்றுட்டுருப்போம். ரகு என் பேரை கூட மாட்டாரா, என் பேரை கூப்பிட மாட்டாருன்னு. ஏன்னா அவர் வந்து இஸ் எ வெரி குட் கிரிக்கெட்டர், போத் இன் பவுலிங் அண்ட் பேட்டிங். ஓப்பனிங் பவுலிங், அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் கூட. அதனால் ரகு டீமில் சேர்ந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம், வின் பண்ணிடுவோன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி பாரியோட பவுலிங் வந்து நீங்கள் விளையாடவே மாட்டீங்க. இப்போ எப்படின்னு தெரில, பாரி பயங்கரமான ஸ்பின், அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்புறம் முருகானந்தம், எனக்கு ஒரே ஒரு இது ஞாபகம் தான் வருது, நிறைய கேட்ச் மிஸ் பண்ணுவீங்களோ, கேட்சை எடுப்பீங்க. வெரி குட். அதுக்கப்புறம் மனோகரோட பிரதர் எனக்கு என்னுடைய கிளாஸ்மேட் ரவி. அது மாதிரி மணிவண்ணனோட பிரதரும் கூட ரவின்னு. ஸோ அவர் கொஞ்சம் நிறைய கேட்ச் மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹரி வந்து ரொம்ப அருமையான பவுலர். ஸோ இப்பட்ட ஒரு குரூப்பில்
நாங்கள் இருக்கும்போது ரகு மேலே எங்களுக்கு ரொம்ப ஒரு இது, ஏன்னா அந்த கேப்டன்ஸ்க்குரிய அந்த குவாலிட்டி வந்து ரகுக்கு அப்பயே இருந்ததை நான் பார்த்தேன். நான் ரீகலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஒரு கேப்டனுக்கு வந்து ஒரு நல்ல குணம் உண்டு. நல்ல குணமோ கெட்ட குணமோ தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன ஒரு குணம் வேணும் கேப்டன். அதே மாதிரி பவுலருக்கும் 2 பேரும் அந்த ஃபீல்டில் விளையாடும் அந்த குவாலிட்டி அந்த குணத்தை காமிச்சாதான் அவங்க ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாங்க. யாருக்கு தெரியுதா? விளையாடும் நீங்கள் கேட்ச் மிஸ் பண்ணிங்கன்னா திட்டுவாங்க பாருங்கள். கேட்சை மிஸ் பண்ணால் அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ரகு அப்படி கிடையாது. ரகுவோட அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா அந்த ஹோல் டீம், பேட்ஸ்மேனும் சரி, பேட்ஸ்மேனில் பவுலரும் சரி, கேப்டனும் சரி, எல்லாம் திட்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நானும் நிறைய கேட்செல்லாம் மிஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் ரகுவோட குவாலிட்டி வந்து எனக்கு இன்னும் மனசில் ஞாபகம் இருக்குது. அந்த காலத்து 1970 தோனி மாதிரி எதையுமே வந்து ரொம்ப கண்டுக்காமல் ரொம்ப அருமையான ஒரு குவாலிட்டி உள்ள ரகு இன்றைக்கும் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்னுடைய வாழ்த்துதலை என்னுடைய ஹீரோவாகிய ரகுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ராதாவும் ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஃப்ரெண்டு. மணிமன்னன், இது மாதிரி எல்லாருமே அந்த காலத்தில் நாங்கள் வந்து அந்த பெல்ஸ் கிரவுண்டு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அங்கே ஏ டீம் பி டீம்னு உண்டு. ஏ டீம்லாம் இவங்க வெற்றி, மணி அண்ணன், இந்த மாதிரி. நாங்கள்லாம் பி டீம். ஸோ எங்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க அவ்வளோவா. அதனால் அந்த ஒரு சந்து ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பூந்து நாங்கள் உள்ளே போயிட்டால் ஏதோ ஒரு பரலோகத்துக்கு போன மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா அங்கே உள்ள அந்த இன்சார்ஜ் அவர் வந்து அடித்து விரட்டிடுவார், எப்படியாவது கண்டுபிடிச்சிருவார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் தாமஸ் அங்கே உள்ளே இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வேறு மாதிரி தான் அவரை கூப்பிடுவோம். அதனால் அவர் பேர் வந்து எனக்கு அதை நாங்கள் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி அந்த உள்ளே போயிட்டாலே ஒரு பெரிய இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த சீனியர்ஸ் விளையாடுறத பார்க்கும்போது உண்மையாகவே ஏன்னா நாங்கள்லாம் டென்னிஸ் பாலில் தான் விளையாடுறது உண்டு. இவங்கெல்லாம் நல்லா அழகாக கிரிக்கெட் பாலில் விளையாடுவாங்க. நாங்கள் வந்து நிறைய டென்னிஸ் பாலில் விளையாண்டது உண்டு. இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த பெல்ஸ் கிரவுண்டில் அந்த 3rd லைன் 2nd லைன் அது இடையில தான் நாங்கள் நிறைய விளையாண்டுருக்கோம். அப்படி விளையாடும் நாங்கள் அடிக்கிற பந்து நிறைய பேர் வீட்டில் போய் ஒழுகும். குறிப்பாக 10Bன்னு நினைக்கிறேன், அங்கே அந்த ஃபேமிலி எனக்கு ஞாபகம் இல்லை, குமார், அவங்க வீட்டில் போய் பால் விழுகும். அப்போ அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருப்பார். அவர் வந்து நாங்கள் உள்ளே போகிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார். உள்ளே போயிட்டோம்னா போதும் பயங்கரமாக கத்துவார். ஆனால் எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதையும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. நேராக போவாங்க, தாத்தா நாங்கள் பால் எடுத்துக்கிறோம், தாத்தா கால் கடியில் தான் இருக்கும் பால், தாத்தாக்கு பால் எடுத்துக்கிறோன்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவாங்க. அவர் பின்னாடியே எந்திரிச்சு ரொம்ப வர முடியாது, சத்தம் போடுவார். கொஞ்ச நேரத்தில் அடுத்தது வந்து நேராக தாத்தா தலையில் போய் போடும். பயந்துருவோம் என்னடா சொல்ல போகிறாருன்ட்டு. அப்படியும் இதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க, தைரியமாக உள்ளே போயிடுவாங்க. போயிட்டு அதே மாதிரி தாத்தா என்ன திட்டினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அப்படியே ரொம்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் பால். ஸோ இதுக்குன்னே ஒரு 2-3 பேரை நாங்கள் வச்சுருப்போம். அது வந்து எப்படி தான் அந்த டெக்னிக் அவனுக்கு தெரியுமோ தெரியல, அந்த தாத்தாவை நல்லா ஒரு மாதிரி மயக்கி அப்படி இழுத்துட்டு வந்துடுது. ஸோ இப்பேற்பட்ட நினைவுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50 வருஷம், ஒரு நாள் 2 நாள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, நம்மளுடைய ஃபேஸஸ் எல்லாம் வந்து
மாறினாலும் ஆனால் அந்த பாண்டேஜ் மாறாததை நான் இன்றைக்கி பார்க்குறேன். உங்களுடைய அந்த ஃபேஸை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இவ்வளோ நாள் கழித்து நம்ம இப்படி மீட் பண்ண முடியுமா? ஸோ அதனால் இன்னொரு காரியம் ஆசைப்படுறேன். முடிந்தால் நம்மளால் முடிஞ்சுன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை பெல்ஸ் கிரவுண்ட்லேயே நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு தருணம் கிடைக்குமான்னு எனக்குள்ள ஒரு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். அது வந்து கடவுள் வச்சுருக்கிற ஒரு பெரிய இது. பெல்ஸ் கிரவுண்டில் நம்ம இதே மாதிரி நம்ம கூடி முடிஞ்சால் கிரிக்கெட் கூட விளையாடுறதுக்கு பார்ப்போம். ஆனால் வயசாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல. வில் see that we can make it. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த உற்சாகம் இருக்குது, அந்த உறுதி இருக்குது, நமக்கு நிறையா இந்த மாதிரி பெரிய பெரிய தலைகள்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா திருச்சிக்கு போகலாம், பெல்ஸ் கிரவுண்ட் போகலாம். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன செய்யலாம், கிரிக்கெட் விளையாடுவோம். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ வெரி மச். வெரி வெரி நைஸ். That was a very good speech delivered. ஆரம்பத்தில் ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர் மனோ ரொம்ப நல்லா பேசினார். இப்போ ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர் நல்லா பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட கடைசிக்கு நெருங்கி வந்துட்டோம். இப்போ ஜோஷாவுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன். ஷீ பிலாங்ஸ் டு மை செட். கேன் வி ஹாவ் ஜூலி ஹியர்? Good evening to one and all. ஜாஷோட சிஸ்டர்னு சொல்கிறத விட சுந்தர் அண்ட் குட்டியோட சிஸ்டர்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஸ்கூல் டீச்சர் யூனிஃபார்ம் போட்ட பசங்க முன்னாடி டீனேஜர்ஸ் முன்னாடி நின்று பேசி தான் பழக்கம். ஆனால் என்ன இருந்தாலும் சின்னதில் ஓடி விளையாண்டோம், சின்னதில் பார்த்து பேசணும். ஆனால் 50 ஆண்டுக்கு அப்புறம் ஜாம்பவான்களாக உட்காந்துருக்கவங்க முன்னாடி பேச ரொம்ப ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு வேளை பெல்ஸ் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டோன்னா அதெல்லாம் போய்டும் நினைக்கிறேன். டு ஸ்டார்ட் வித் வந்து நாங்கள் தான் நினைக்கிறோம், எங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப முன்னாடி அங்கே பெல்ஸ் கிரவுண்டுக்கு வந்திருக்கோன்னு. நான் எங்களோட சின்னதில் இருந்தவங்க யாரையுமே பார்க்கல. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்தவங்கள தான் நான் பார்க்குறேன். as early as 1950 நாங்கள் வந்து பெல்ஸ் கிரவுண்ட் காலனிக்கு வந்தோம். அம்மா அப்பா சொல்லுவாங்க,